உலகத்துல அமெரிக்கா ரஷ்யாவுக்கு அடுத்தபடியா வலிமையான விமானப்படையை வச்சிருக்கக்கூடிய இந்தியா கிட்ட இப்போதைக்கு 500க்கு அதிகமான போர் விமானங்கள் பயன்பாட்டில் இருக்கு. இதுல இந்திய விமானப்படையோடைய முதுகெலும்புனே அழைக்கப்படக்கூடிய போர் விமானம் தான் Su-30 MK. 1999ல இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவில் நடந்த கார்கில் போருக்கு அப்புறம் இந்தியா தன்னுடைய விமானப்படை பலத்தை அதிகமாக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சு. இதனால ரஷ்யாவுடைய Su-30 போர் விமானத்தை லைசன்ஸ் வாங்கி இந்தியா உள்நாட்டிலே உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சாங்க. மொத்தமா இந்திய விமானப்படைக்காக உருவாக்கப்பட்ட 272 போர் விமானத்துல கால ஓட்டத்துல டேமேஜ் போக இப்ப 260 போர் விமானங்கள் பயன்பாட்டில் இருக்குது. பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த போர் விமானத்தை ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டுக்கு இணையா மாத்துறதுக்கு ஏதுவா இந்தியாவுடைய DRDOவும் HALலும் சேர்ந்து இந்த போர் விமானத்தை 63,000 கோடி பட்ஜெட்ல ஒரு சூப்பர் சுகோய் போர் விமானமா மாத்த இருக்காங்க. முழுக்க உள்நாட்டு காம்போனன்ட்டை மட்டுமே யூஸ் பண்ணி இந்த அப்கிரேட பண்ண இருக்க இந்தியா போர் விமானத்தோடைய தாக்குதல் திறனை பன்மடங்கு அதிகமாக்க இருக்காங்க. இது மட்டும் இல்லாம சூப்பர் சுகோய் போர் விமானத்துல ரஷ்யாவுடைய ராடாருக்கு மாற்றா இந்தியாவுடைய சக்தி வாய்ந்த விருப்பக்ஷா ராடாரை யூஸ் பண்ண இருக்காங்க.